Hello guys, welcome back. This is module number 2.1, velocity of nozzle based calculations in thermal engineering, unit number 2. Question கேட்கப்பட்டது நவம்பர் டிசம்பர் 2023 ME3451 அதாவது 2021 ரெகுலேஷன்ஸில் வரக்கூடிய கொஸ்டின், சப்ஜெக்ட் கோட் ME3451ல வரக்கூடிய கொஸ்டின். ஸ்டீம் அட் அ ப்ரெஷர் ஆஃப் 10.5 bar இனிஷியல் கண்டிஷனில் வரக்கூடியது. And 0.95 dry, that is your dryness factor, is expanded through a convergent divergent nozzle. The pressure of steam leaving the nozzle அப்படின்னு சொல்லும்போது இது P2 ஆகவும் இருக்கலாம், P3 ஆகவும் இருக்கலாம். நீங்கள் டயக்ராம் போட்டால் தான் கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இது P2 P3 அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியும். Find the velocity of steam at the throat for the maximum discharge. Throat பொதுவாகவே convergent divergentன்னு சொன்னாலே like this. அப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸிட் ப்ரெஷருங்கிறது இது. வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் அட் த த்ரோட்னு சொல்லும்போது C2. இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியை கேட்குறாங்க. டேக் n ஈக்குவல் டு 1.135 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. ஃபைண்ட் ஆல்சோ தி ஏரியா அட் தி எக்ஸிட் A3 அண்ட் ஸ்டீம் டிஸ்சார்ஜ்னு சொல்லும்போது m டாட் கிலோகிராம் பர் செகண்டு. இஃப் த த்ரோட் ஏரியா A2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Assume the flow is isentropic and there is no friction loss. அப்போ efficiency which is equal to 100%, that is more like 1. 1ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் that will be equal to that value இல்லையா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படிங்கிறத பார்த்துடலாம். நாசல் பேஸ்டு கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் எடுத்தோடனே முதல்ல ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கிவன் டேட்டா அண்ட் ஃபார்முலா, அதுக்கப்புறமா நம்ம ஆன்சருக்குள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெஷர் 1 எஃபிஷியன்சி கிடையாது, திஸ் இஸ் எக்ஸ் இல்லைவா, x1 0.95. ஏன்னா எஃபிஷியன்சின்னு போட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக். எக்ஸிட் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது 0.85. ஏன்னா ப்ரெஷர் லீவிங் த நாசில் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக இருக்கக்கூடிய எக்ஸிட் மூணாவது செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு. காமா 1.135, இதை காமானும் சொல்லலாம், என்னன்னும் சொல்லலாம். A2 1.2 × 10⁻⁻⁴ சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். அதாவது 10⁻⁻2 மீட்டர், அதை ஸ்கொயர் பண்ணும்போது 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயராக மாறுகிறது. நாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் C2 எக்ஸிட் த்ரோட்டோட வெலாசிட்டி, எக்ஸிட்டோட ஏரியா, m டாட். இதெல்லாம் இணைக்கிறதுக்கான m டாட்டுடைய ஃபார்முலா ρ2 C2 டிவைடட் பை V2, அதாவது A2 C2 டிவைட் பை V2 அல்லது A3 C3 டிவைடட் பை V3. நம்மக்கிட்ட V2 இல்லை, V3 இல்லை. C2ஓட வேல்யூ கிடையாது, C3 நாட் அவைலபிள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் ஒரே ஒரு விஷயம், திஸ் A2 இஸ் ஒன்லி அவைலபிள். ஆக நம்ம கண்டிப்பாக இதில் C2 V2 கண்டுபிடிச்சாகணும், C3 V3 கண்டுபிடிச்சாகணும். A3ங்கிறது ஆல்மோஸ்ட், இதில் இன்னொரு ஆன்சரும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம m டாட்டை டச்சே பண்ண முடியாது முதல்ல எடுத்தோன்னே. என்ன காரணம்னா அதுக்கு நமக்கு C2 V2 வேணும், A3 C3 V3 மூணுமே வேணும். ஸோ அதனால் m டாட்டை முதல் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவதாக இந்த A3ங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகும்போது C3 V3 இருக்குது, இங்கே வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் டைரெக்டாக முடியாது. ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஃபைண்டிங் C2. முதல்ல நம்ம C2ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C2? ஃபார்முலா √2000 × H-H2 × எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியில் ஃப்ரிக்ஷன் லாஸ் இல்லை என்று சொன்னதுனால விச் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 தாங்கிறதுனால இது நமக்கு ஹைட் ஆகிடுது, மறைந்து போகுது. H1 H2 கண்டுபிடிக்கணும். அப்போ வாட்ஸ் த டீல்? ப்ரெஷரில் நமக்கு மாலியர் சார்ட்டில் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். மாலியர் சார்ட்டுக்கு ப்ரெஷர் 1, ப்ரெஷர் 2, ப்ரெஷர் 3 மூன்று வேல்யூஸ் இருந்தால் மட்டுமே H1 H2 H3 மூன்றும் கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் 1 கிவன் டேட்டாவில் இருக்கா 10.5, ப்ரெஷர் 3 இருக்கா 0.85, ப்ரெஷர் 2 இல்லை. ஸோ H1 H2 கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் P2 கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ டு ஃபைண்ட் H1 H2 P2 இஸ் நீடட். P1 P2 P3 மூன்றும் தேவை. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது, P2 இல்லை. ஸோ P2 by P1 = 2 டிவைடட் பை காமா + 1 பவர் ஆஃப் காமா டிவைடட் பை காமா -1. இது எங்கேருந்து சார் வந்துச்சு? இது ஃபார்முலா. இதை நாம் மனதில் வைத்து கொண்டு தான் ஆகணும், இதை நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். 2 டிவைடட் பை என்னோட வேல்யூ காமா 1.135ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆட் பண்ணும்போது 2.135, பவர் ஆஃப் காமாங்கிறது 1.135, இதை மைனஸ் பண்ணும்போது
1.135 minus 1 that is 0.135. இதை டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய வேல்யூ 0.58. ஆல்ரெடி P2 டிவைடட் பை P1 உடைய வேல்யூ 10.5 பார்ஸ் இருக்கா, அதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 0.58ஓட 10.5ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூவை பண்ணும்போது ஐ காட் 6.06 பார். அப்போ நீங்கள் சொன்னது போல் P1, P2, P3 இந்த 3 வேல்யூஸ் இருக்கா, இதுலேருந்து H1, H2, H3 கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாலியர் டயக்ராம். ஸோ மாலியர் டயக்ராமில் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது 0.95 ட்ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 0.95ங்கிற லைனில் நேராக போகிறோம். என்தால்பியோட வேல்யூ, ப்ரெஷரோட வேல்யூ 10.5 இருக்கா, ஸோ அதை கோடு கூடாக போட்டு வைக்கிறேன். ஏன் இந்த கோடு போடுறேன்னா எந்த லைனும் டச் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பாயிண்டிங் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுங்கிறது எந்த இடத்துக்கிட்ட அப்படியே ஒரு டாட் மாதிரி அடிச்சிங்கன்னா 2600க்கும் 2700க்கும் உட்பட்டு இருக்குது, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2700. ஸோ ஐ எம் புட்டிங் 2700. x1ஓட வேல்யூ 0.95. அதன் பிறகாக இது ஐசென்ட்ராபிக் ஃப்ளோவாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், நமக்கு டைரெக்டாக மேலே கீழ் நோக்கி ஒரு கோடு போடுறோம். போட்டதுக்கப்புறமா இரண்டாவது P2வின் மதிப்பு 6ஆக இருக்குது, இங்கே 4, 6, 8, 10. அப்போது இந்த லைனுக்கு 2 லைன் கீழே, ஸோ இந்த லைனுக்கு 2 லைன் கீழே ஒரு டாட் வைக்கிறோம். வச்சோம்னா தட் இஸ் H2. அந்த பாயிண்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500க்கும் 2600க்கு பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூ 2600 கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2600க்கு மேலாக போகக்கூடாது. இங்கே H1 2700க்கு மேலே போகக்கூடாது. அது எந்த லைனில் ரீன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 0.90 அப்படிங்கிறது அப்ராக்ஸ். இப்போ நம்ம வரையறதுக்கூடியது எல்லாமே மாலியர் டயக்ராமில் அப்ராக்சிமேட்டாக எடுக்கக்கூடிய வேல்யூக்கள். பின்பு மூணாவது லைனு எங்கே இருக்குது, நமக்கு பாரு 0.85. ஸோ 0.85 என்பது this is 0.5, this is 1. அது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் நடுப்புற ஒரு வேல்யூ போட்டு கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது தட் இஸ் H3. அதனுடைய மதிப்புக்கு நான் சைடில் கொடும்போது 2200லேருந்து 2300 கிட்டே இருக்கணும். ஸோ இட் இஸ் அப் டு 2200லேருந்து 2300. இப்போ இதுக்கு நான் எக்ஸாக்டாக வேல்யூ என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதே போல் இதனோட ட்ரைனஸ் ஃபேக்டர் 0.80லேருந்து 0.85க்குள்ளே இருக்குது. ஸோ திஸ் லைன் x which is equal to 1, கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வெட் ரீஜன்ஸ். x equal to 1ன்னு சொல்லும்போது ட்ரை, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே சூப்பர் ஹீட்டட் ரீஜன். ஒவ்வொரு கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துல சூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கான மதிப்பு நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ட்ரை ரீஜனுக்கு கீழே இருக்கக்கூடிய 0.95 ஸ்டார்ட் ஆகி 0.90க்கு போய் 0.85க்கு வந்து மறுபடியும் 0.80, இந்த 4 ரீஜனுக்குள்ளே நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஒருவேளை என்னோடய வால்யூம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருந்தால் நான் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த கொஸ்டின் கூட நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கொஸ்டின் சூப்பர் ஹீட்டட் கிடையாது, ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அந்த மாதிரி டேட்டா இருக்கும். எல்லா கொஸ்டினும் ரெஃபர் பண்ணுங்கள், அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதோட யூனிக்னஸ், அவங்களோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய கீவேர்டு தான். இதை நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது, கொஸ்டினை வச்சு தான் சொல்ல முடியுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். x2, x3 இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு அப்ராக்சிமேட். இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக நான் கண்டுபிடிக்கணும், எக்ஸாக்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ நீட் டு ரெஃபர் ஸ்டீம் டேபிள்ஸ். எதனால் நான் இந்த 2 மெத்தடையும் சேர்த்து சொல்கிறேன்னா ஸ்டீம் டேபிள், மாலியர் சார்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த சம்மை போட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் 100% இதுக்கான உங்களை ஆன்சரை, தெளிவான ஆன்சர்ஸை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்காகத்தான். ஸோ மூவிங் டு ஸ்டீம் டேபிள் பேஜ் நம்பர் 5ல் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 5ல் ப்ரெஷரோட வேல்யூ 10.5, ட்ரைனஸ் ஃபேக்டர் x equal to 0.95, அதாவது 95% என்பது 0.95 அல்லவா. இதை நான் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ஹெச்சோட வேல்யூ அண்ட் தென் வியோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் மை H1, திஸ் இஸ் மை V1. இது எனக்கு சாஃப்ட்வேரில் கிடச்சிச்சு. நீங்கள் டேபிள்ஸில் பேஜ் நம்பர் 5லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட வேல்யூ 10.5க்கு நேராக ஹெச்எஃபோட வேல்யூ. ஸோ த ஃபார்முலா இஸ் HF1 ப்ளஸ் x இன்ட்டு HFG. எனக்கு ஹெச்சோடைய வேல்யூ என்ன கிடைக்குது, ஹெச்எஃபோட வேல்யூ 789. ஸோ 789 இந்த வேல்யூவோடு சேர்த்து மீதி இருக்கக்கூடிய ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 0.95, ஹெச்ஜியோட வேல்யூ 2006. இதை ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2677 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடைக்குது. அப்போ இதான் என்னோட H1. அடுத்ததாக H2 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் த ப்ரெஷர் 2 இஸ் 10.06 பார். அதில் நீங்கள் சர்ச் பண்ணணும்
இப்போ என்னோட ட்ரைனஸ் ஃபேக்டர் x2 which is equal to 90, அதாவது 0.90. இதில் நான் HF2ஓட வேல்யூ x2, HFG2 மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு HFGயோட வேல்யூ ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைக்கக்கூடியது 698, அப்புறம் ஸ்பெசிஃபிக் என்தால்பி 1867, அப்போ 698 ப்ளஸ் x2ஓட மதிப்பான 0.90 உடைய 1857. இந்த வேல்யூஸை நான் ரேண்டமாக எடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 2556. அதுதான் இங்கே. இது எனக்கு ஃபைனலாக நமக்கு சாஃப்ட்வேர்லேயே கிடச்சிரும். நீங்கள் ஸ்டீம் டேபிள் படி எடுத்து பழகிறதா இருந்தாலும் சரி, இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய V2வின் மதிப்பானது 0.24. ஸோ VF2 ப்ளஸ் x2 இன்ட்டு VFG2 இந்த ஆர்டரில் எடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய VTயோட மதிப்பு இது. மூன்றாவதாக H3யை பொறுத்த மட்டும் ப்ரெஷர் 3 which is equal to 0.85, x3யோட மதிப்பு 0.85ன்னு வைக்கிறேன். அதில் HF3, HFG3 இதை எடுக்கிறேன், VF3 அப்புறம் VFG3 இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன். எடுத்து இதோட வேல்யூஸை HF3 ப்ளஸ் x3 இன்ட்டு HFG3ன்னு போடும்போது 2371 கிட்டத்தட்ட வரக்கூடிய வேல்யூ. VF3 ப்ளஸ் x3 இன்ட்டு VFG3 அப்படிங்கிறத எடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.80. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அழகாக எடுத்து எழுதிடலாமா? ஸோ H1, H2, H3, V1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கல, அது இந்த சம்முக்கு தேவையும் இல்லை, நாட் நீடட். நமக்கு தேவையான விஷயங்கள் V2 மற்றும் V3. இதுலேருந்து நம்ம எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்? முதல் விஷயம் C2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2000 இன்ட்டு H1 மைனஸ் H2. அதே போல் C3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2000 இன்ட்டு H1 மைனஸ் H3. இதோட யூனிட் எல்லாமே கிலோ ஜூல் பர் கேஜின்று இருக்கும். நான் மறுபடியும் இதை 10 to the power of 3ன்னு போட்டால் என்னென்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த 10 power 3 தான் கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே நான் 2000ன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை டைரெக்டாக எடுங்க. எடுக்கும்போது எனக்கு C2 உடைய மதிப்பு 492, C3யோட மதிப்பு 782 அப்படிங்கிறது வருது. சரியா? ஸோ H1, H2, H3 போட்டால் மாதிரி, V2, V3 போட்டால் மாதிரி C2, C3 எடுத்தாச்சு. இதெல்லாம் எதுக்காக சார் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் m dot which is equal to A2 C2 by V2 which is equal to A3 C3 divided by V3. அப்போ இது ரெண்டுத்தை மட்டும் ஈக்குவேட் பண்ணும்போது the value of A3 that is equal to V3 மேலே போகும். ஸோ V3 divided by V2. ஆல்ரெடி இருக்கிற C2ஓட இந்த C3 பாட்டமுக்கு போயிடுது. ஸோ C2 divided by C3 அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய A2 தனியாக இருக்கிறது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேல்யூ ஆஃப் V3 0.8, வேல்யூ ஆஃப் V2 0.24, வேல்யூ ஆஃப் C2 492, வேல்யூ ஆஃப் C3 782. ஃபைனலாக A2 உடைய வேல்யூ 1.2 இன்ட்டு 10 to the power of minus 4. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ 2.5 இன்ட்டு 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். அதன்படி முதல் ரிசல்ட்டான C2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, தட் இஸ் 492. இரண்டாவது வேல்யூவான A3 அதனுடைய வேல்யூ 2.5 இன்ட்டு 10 power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். இதை 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்றும் சொல்லலாம். அது கரெக்டு தானாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். A2 என்பது குறுகிய பாதையாக இருக்குங்கிறது டயக்ராம்லேயே தெரியுது. அதன் மதிப்பு 1.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ A3ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இந்த 1.2 விட டெக்னிக்கலி 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சால்வ் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிறதுக்கான கிராஸ் செக்கிங். கண்டிப்பாக அதிகமாகத்தான் வரும். ஒருவேளை எனக்கு 0.9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சார் வந்துச்சு, த்ரோட்டோட மதிப்பான 1.2ஐ விட குறைவாக எக்ஸிட் வெலாசிட்டியோட வேல்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரைந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் தப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது கன்வர்ஜன்ட் டைவர்ஜன்ட் நாசிலை பொறுத்த மட்டும் இன்லெட் எக்ஸிட் ரெண்டுமே எக்ஸ்பேண்டடாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 முறை வேல்யூவை செக் பண்ணக்கூடியது ரெக்கமெண்டட். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம் டாட்டை கண்டுபிடிக்கணும் அல்லவா? இப்போ இந்த எம் டாட்டை கண்டுபிடிக்கும் போது A2 C2 by V2ங்கிற ஃபார்முலாவோ அல்லது A3 C3 by V3 இரண்டு ஃபார்முலாவில் எதை அப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். தட் வேல்யூ இஸ் 0.24 கிலோகிராம் பர் செகண்ட். நான் A2 C2 by V2 போட்டிருக்கேன். நீங்கள் A3யோட வேல்யூ 2.5 இன்ட்டு 10 to the power of minus 4, C3யின் மதிப்பான 782 டிவைடட் பை V3யின் மதிப்பான 0.8 போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதே 0.24 கிலோகிராம் பர் செகண்ட் என்கூடிய வேல்யூ தான் வரும். ஸோ ஃபைனலி வாட் இஸ் அப்டைனிங் ஃப்ரம் த ரிசல்ட் அப்படின்னா எக்ஸிட் வெலாசிட்டி C2 492 மீட்டர் பர் செகண்ட். அதே போல் த்ரோட்டின் ஏரியா எக்ஸிட் ஏரியா 2.5 இன்ட்டு 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். பின்பாக m dash that is equal to 0.24 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஆன்சரையும் ரிசல்ட்டில் கிளியராக எடுத்து எழுதணும்.
சரிங்களா? அது மட்டும் இல்லை, வெலாசிட்டி ஆஃப் த்ரோட் அப்படிங்கிறது எது இருக்கணும், இங்கே எக்ஸிட் ஏரியா. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்கிறதுக்கான ரிசல்ட் சரியாக எழுதணும் இல்லையா? தட் இஸ் யுவர் மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிஸ்சார்ஜ். அவங்க டிஸ்சார்ஜ்னு குறிப்பிட்டிருக்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட்டு தான் அப்படிங்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் எம் டாட். ஸோ இவ்வாறாக உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரீவியஸாக மாலியர் சார்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அது என்னென்னா, x2 உடைய மதிப்பு 90, அதாவது 0.90 என்றும், x3யோட மதிப்பு 0.85 அப்படின்னு போட்டோம் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு h3னுடைய மதிப்பும் h2வின் மதிப்பும் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, x2ஓட மதிப்பு 0.93 அப்படின்னும், x3ன் மதிப்பு 0.85 போட்டிருக்கோமா, 0.82 அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ h2ஓட மதிப்பு என்ன, h3ஓட மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சி, again as usual you just find the value of c2, c3, a3 and then m dot. ஸோ இதுக்கு இதே ஆன்சர் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? எனக்கு பழைய ஆன்சர் 0.24 வந்துச்சு. அந்த ஆன்சருக்கும் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஆன்சருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பெருவாரியான டிஃபரன்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் மெத்தட் நம்ம போடுறது கரெக்டு தான். ஒருவேளை நம்ம 0.9க்கு பதிலாக 0.03 போடுறதும், 0.85 என்பதுக்கு பதிலாக இங்கே நம்ம டிஃபர் பண்ணுறோம். இங்கே -3, இங்கே +3, இங்கே +3, 0.03 இங்கே ப்ளஸ் ஆகுது, மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி 0.03 மைனஸ் ஆகுது. இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ உங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க த்ரூ யுவர் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் அல்லாது உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வருஷம் பார்த்துட்ருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக இந்த கண்டென்ட் தான் நமக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இது உங்களோட ஜூனியர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களோட சக கொலீக்ஸ் பார்க்குறவங்களுக்கும் சக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.